விவசாயிகளுக்கு மோடி கொடுத்த சர்ப்ரைஸ். இந்த 2 விஷயத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். எகிரும் எதிர்பார்ப்பு, வைரலாகும் செய்தி. இந்தியாவை ஆண்ட பிரதமர்களுள் இதுவரை எந்த பிரதமரும் மேற்கொள்ளாத நலத்திட்டங்களை விவசாயத்திற்காகவும் விவசாயிகளுக்காகவும் செய்து வருகிறார் பிரதமர் மோடி. அந்த வரிசையில் விவசாயிகளுக்காக பிரதமரின் கிசான் சம்மான் நிதி என்ற திட்டத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறிமுகம் செய்தார். விவசாயிகளின் பயிர் செலவுக்கு உதவும் வகையில் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன்படி நாடு முழுவதும் உள்ள சுமார் 11 கோடி சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதுவரை விவசாயிகளுக்கு 18 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. 19வது தவணை சமீபத்தில் விடுவிக்கப்பட்டது. இப்படி இருக்க நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர், வேளாண் துறையில் அரசு என்ன செய்து வருகிறது என்றும் விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அவர் கூறும்போது, நம்முடைய வளர்ந்த இந்தியாவின் இலக்கு தெளிவாகவே இருக்கிறது. வளர்ச்சியின் முதல் இயந்திரமாகவும் விவசாயிகளுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் வேளாண்மை விளங்குகிறது. எனவே வளம் மற்றும் அதிகாரம் பெற்ற விவசாயிகளை கொண்ட நாடாக இந்தியாவை கட்டமைக்கிறோம். மேலும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க ஆண்டுக்கு 6000 நிதியுதவி வழங்கி வருகிறோம். இதற்காக கடந்த 6 ஆண்டுகளில் 3.75 லட்சம் கோடியை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். வேளாண் துறையின் திறனை பயன்படுத்திக் கொள்வதற்காக குறைவான உற்பத்தி திறன் கொண்ட 100 வேளாண் மாவட்டங்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் பிரதமரின் தானிய கிருஷி திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக பருப்பு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை உற்பத்தியில் தன்னிறைவை எட்டியிருக்கிறோம். ஆனாலும் ஒட்டுமொத்த பருப்பு நுகர்வில் 20% இறக்குமதியை நம்பியே இருக்கிறோம். எனவே துவரை, உளுந்து உள்ளிட்ட இதர பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். இதற்காக அதிக மகசூல் தரும் விதைகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். கலப்பின வகைகளை பயிரிடுமாறு ஊக்குவிக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் காலநிலை மாற்றம், சந்தை நிச்சயமற்ற தன்மை மற்றும் விலையேற்ற இறக்கங்கள் உள்ளிட்ட சவால்களை சமாளிக்க விவசாயிகளுக்கு உதவ வேண்டும். இதன் மூலம் பருப்பு இறக்குமதியை படிப்படியாக குறைக்க வேண்டும். வேளாண் துறையை மேம்படுத்துவது மற்றும் கிராமங்களை வளம் பெறச் செய்வது ஆகிய 2 பெரிய இலக்குகளை எட்டுவதற்காக மத்திய அரசு உழைத்து வருகிறது. எனவே மத்திய பட்ஜெட்டில் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாடு தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.